போய் வீட்டில் போயிடறான். போயிட்டு ராவணன் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? ராமனை பற்றி அவன் அம்பு விடுறது கூட இல்லைங்க. நம்ம தப்பு பண்ணோம். அவன் ஒய்ஃபை கொண்டு வந்து வச்சு அவன் சண்டை போட வருவான். அந்த ராமன் என் மேலே அம்பு போடும்போது அவன் மூச்சு பார்க்குறேன், கோபமே இல்லையே. இவன் கோபப்படுறான், கோபமே இல்லை. சின்ன வயசுல அவன் கூனி மேலே அந்த வில்லு உருண்டை அடிச்சான், அவன் சிரிச்சா மாதிரி, அந்த மாதிரி என்னை அடிக்கிறத சிரிச்சா மாதிரி அடிக்கிறான். அதான் ரௌத்ரம் பழகு. ஜனங்க பாரு எவ்வளோ நன்றி கேட்டவன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றுற உனக்கு உன்னை பார்த்தவனே எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், என்னை பார்த்தா எல்லாரும் மூக்க மூடிக்கிறானே ஏன் அப்படின்னு தேர் சொன்னதான். நீ கரெக்ட், நீ பேசுறது கரெக்ட். நீ வருஷம் ஃபுல்லாக தான் வர, பிரச்சனை அது இல்லை. நான் வருடம் ஒரு முறை வருகிறேன், ஆனால் என் உள்ளே இருப்பது கடவுள். நீ வருடம் முழுவதும் நாள் முழுவதும் வருகிறாய், உன் உள்ளே இருப்பது குப்பை. என் உள்ளே இருப்பது கடவுள் என்பதனால் மக்கள் என்னை சேவிக்கிறார்கள், உன் உள்ளே இருப்பது குப்பை என்பதனால் மக்கள் உன் மூக்கை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஆக நம் மனதிலே இருக்க வேண்டியது குப்பை அல்ல. இல்லைன்னா மனம் பக்குவம் அடையாது. நிறைய பேருக்கு மனம் பக்குவமே எதுன்னு தெரியல. மனம் பக்குவம் எதுன்னு தெரியல. பதப்படுத்துவதை பக்குவம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். சார், ஒரு மாங்காய் அதை எடுத்து போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்க, மாங்காய் கெட்டு போவாது. ஆனால் மாங்காய் மாங்காவாகவே இருக்கும். அதே மாங்காய் நீங்கள் டைனிங் டேபிளில் வெளியில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்க, மாம்பழமாக இருக்கும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அதுக்கு அந்த கோபத்தை நீங்க விட்டுட்டீங்க வச்சுங்க சார். ப்ளீஸ் சார், இன்னைக்கு லாஸ்ட், என் வாழ்க்கையே டெண்டரில் தான் இருந்தது சார். ப்ளீஸ் சார், நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கோபத்தை தள்ளி வைத்து நீங்கள் இறங்கி வந்தீர்கள் என்றால் மூடிய கதவுகள் உங்களுக்காக திறக்கும், டிடி எடுக்கப்படும். அப்போ கோபத்தை விட்டுட்டோம்னா நம்ம வேலை நடக்கும். அப்படிதானே? ஆஃபீஸில் மேனேஜர் திருடன்னு நல்லா தெரியுதுங்க, எல்லாருக்கிட்டையும் கை நீட்டான்னு தெரியுது, கூச்சமே இல்லாமல் நம்மகிட்டே சொல்லுவான். என்ன மாதிரி ஒரு யோகியனை சொல்லி ஆஃபீஸில் அப்படின்னா வீடு ஏறும் நமக்கு. அந்த வார்த்தையே சொல்லாதையா, அயோக்கியனி, கோபம் வரும், சொல்லிடுவோமா? டக்குன்னு சொல்லணும், சார் விடு சார், ஒன்றும் தெரியாதா எனக்கு தெரியாமல் ஒன்று யார் சார் 10 வருஷம் பார்க்குறேன் தெரியாதா? கோபம் வந்துடு. நீ ஒருத்தந்தான் என்னை சரியாக புரிஞ்சுருக்கிறேன்னு. உண்மையிலே நம்ம தான் சரியாக புரிஞ்சுருக்கிறோம். கோபம் சார், அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போகிறோம் சார், ஊருக்கு போகிறோம், ரிசர்வ் பண்ண முடியாது, நேராக போகிறோம், ஒரு டிக்கெட்டு வாங்குகிறோம் திருச்சிக்கு, வாங்கி போகிறோம். ட்ரெயின் அன்ரிசர்வ்டு ஃபுல்லாக இருக்குது. போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் டிடிஆரை பார்த்துருக்கீங்களா? அந்த கோட்டை ஒரு 20 பேர் பிடிச்சி இழுத்துனுப்பான். கன்ஃபார்முக்கு சீட்டு கொடுங்க, பர்த்து கொடுங்க, பர்த்து கொடுங்க. நேராக போகிறோம். அந்த லிஸ்ட்டு ஒட்டியிருக்கான், அது கூட அடுத்த மாதம் வந்து ஓட்ட போகிறது இல்லையா, அந்த லிஸ்ட்டு ஒட்டியிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் டிடிஆர் கிட்ட போய் வேக்கண்ட் இருக்குது, இந்தா எனக்கு ஒரு பர்த்து, ரூல்ஸ் படி கோபத்தை விடுங்க. அங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கதை சொல்லுவான் பாருங்க. அதுண்டா ஒரு ஒன்றுவா, இன்டர்வியூனுவா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னுவா, அத்தை செத்து போயிட்டாங்கன்னுவா, ஏதோ ஒன்று சொல்லுவோம். கோபத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும் என்பது தான் உண்மையான ப்ராக்டிக்கல். சார், 4 ஃப்ரெண்டுங்க தெரியாமல் வீட்டுக்கு சாப்பிட வாடான்ட்டு சரின்ட்டான். இந்த வீட்டுக்கு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுக்கு, அதாவது ஒய்ஃபுக்கு தெரியாமல் வீட்டை சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டை கூப்பிடுறதுலாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க் விஷயம் தெரியல உங்களுக்கு? தெரியாததா? வீட்டுக்கு போய் ஒய்ஃபுக்கிட்ட 4 பேரை சாப்பிட கூப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்களேன், வருவான். உனக்கும் சேர்த்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு பார்சல் வாங்கி வாங்குவான். பிரச்சனை வீட்டில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. கோபத்தை குறைக்கணும். உங்களுக்கு தேவை வேலை ஆகும். ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு லூசுடா, முந்தா நேற்று பேசும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ அவியல் பண்ணுவல்ல, சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டேன். அவனுங்க வேற உன் அவியலை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க, இட்டாரவா வர சொல்லுங்க. 4 பேர் 5 பேர் கூட வரட்டும்.
கோபம் இல்லாமல் இருந்தாலே போதும். பாரதி நிறைய பேர் இந்த ஔவையாருக்கும் பாரதியும் எதிர்க்க சொல்கிறாங்க. இவங்க வந்து 6வது சின்னம்னு சொன்னாங்க. பாரதியார் வந்து ரௌத்ரம் பழகுனாரு. இது அவரும் அப்படிதான் சொன்னார், பழகிக்கோன்னு சொன்னார். நீங்கள் ஒவ்வொருத்தர் சொன்ன காலகட்டத்தை பார்த்துக்கணும். பாரதியுடைய காலம் அது. வெள்ளைக்காரன் இருந்தால் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த சமூக பிரச்சனையை பார்த்து ரௌத்ரம் பழகுன்னு சொன்னான். இப்போ அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இன்னும் மேலே போயிடுச்சு. ஒரு பார்த்து ஐயோன்னு கூட சொல்ல முடியல. அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பாரதி சொன்னான், ஊருக்கு உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். சார் ராமன், கம்மன் சொல்லுவான், ராமன் வந்து அம்புறான் ராவணன் போய் வீட்டில் போயிட்டு ராவணன் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? ராமனை பற்றி அவன் அம்பு விடுறது கூட இல்லைங்க, நம்ம தப்பு பண்ணோம். அவன் ஒய்ஃபை கொண்டு வந்து வச்சு அவன் சண்டை போட வந்தான். அந்த ராமன் என் மேலே அம்பு போடும்போது அவன் மூச்சு பார்க்குறேன், கோபமே இல்லையே. இவன் கோபப்படுறான், கோபமே இல்லை. சின்ன வயசுல அவன் பூனி மேலே அந்த வில்லு உருண்டை அடிச்சான், அவன் சிரிச்சா மாதிரி. அந்த மாதிரி என்னை அடிக்கிறத சிரிச்சா மாதிரி அடிக்கிறான். அதான் ரௌத்ரம் பழகு. தீமையை தான் எதிர்க்க வேண்டும் என்று தீமை செய்பவனை ஆளா எதிர்க்கக்கூடாது. நீங்க ரௌத்ரம் பழகுனா பழகிக்கணும், அவ்வளவுதான். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை தான். நான் கதைலாம் சொல்ல மாட்டேன், ஐயா நிறைய கதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அற்புதமான கதைகள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பாம்பு குத்துச்சு. ராமகிருஷ்ண ஒரு சாமியார் சொன்னார், நீ யாரையும் கடிக்காத அப்படின்னாரு. திரும்பி வர பார்க்குறாரு, பாம்பு மெலிஞ்சி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. ஏன்னாரு, எல்லாம் கல்லால் அடிக்கிறான், நான் முன்னால் எல்லோரும் கொத்திட்டு இருந்தேன். உடனே ராமகிருஷ்ணன் அந்த சாமியார் சொன்னாராம், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கடிக்காதன்னு சொன்னேன், ஆனால் சீர் ரௌத்ரம் பழகும். அதான் மனம் பக்குவம் அடைய வேண்டும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை அடக்கலைன்னா மனம் பக்குவம் அடையாது. நிறைய பேருக்கு மனம் பக்குவமே எதுன்னு தெரியல. மனம் பக்குவம் எதுன்னு தெரியல, பதப்படுத்துவதை பக்குவம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். சார் ஒரு மாங்காய், அதை எடுத்து போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்க, மாங்காய் கெட்டு போகாது. ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அதே மாங்காய் நீங்கள் டைனிங் டேபிளில் வெளியில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்க, மாம்பழமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாங்காய் பதப்படுத்தப்படுகிறது, டைனிங் டேபிளில் வைக்கிற மாங்காய் பக்குவப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய மனம் மாங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுதான் பதப்படுத்துவதாக இருக்கக்கூடாது, பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் சினம் குறைக்க வேண்டும். நிறைய பேருக்கு அந்த டெக்னிக் தெரியல. சொல்கிறான் சார், எங்கள் சென்னையிலலாம் சொல்கிறான், பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார், 10 வருஷம் இருக்கான் சார், நான் ரொம்ப ரிசோர்ட் சைட்டு சார், நான் யார்கிட்டயும் பேசி பார்த்துருக்கியா சார், நான் சிரித்து பார்த்துருக்கியா சார், நான் வெட்டி வெயிலில் போட. பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, 10 வருஷமாக இருந்திருக்கான், சிரிக்க மாட்டான், பேச மாட்டான், அவன் ஏன் இருக்கான், அதையும் குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான் பாரு, அங்கே தான் நான் ரொம்ப ரிசோர்ட் டைப் சார். ஆக நீங்கள் சினத்தை குறைத்தாலே போதும், மனம் சுத்தமாக இருந்தால் போதும், கோபம் இல்லாமல் இருந்தால் போதும், எல்லாமே ஏற்றுக்கும். சார் ஒரு குப்பை வண்டிங்க வருது, ஒரு நாள் தேர், கோயில் தேர் வந்து ஒரு திருவிழா முடிஞ்சு தேர் ஓட்ட முடிஞ்சு நிலைக்கு வந்து நிற்கிது. அந்த வழியாக ஒரு குப்பை வண்டி போகுது. குப்பை வண்டி சொல்லுது தேரை பார்த்து, இந்த ஜனங்க எவ்வளோ நன்றி கட்டுறேன், நான் டெய்லி ஒவ்வொரு தெருவுக்காக போகிறேன், இந்த ஜனங்க கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறேன், நீ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வருஷம் ஃபுல்லாக ஒரே இடத்துல நிற்கிற, ஒரே ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு வர, இந்த ஜனங்க பாரு எவ்வளோ நன்றி கட்டவன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றுற உனக்கு உன்னை பார்த்தவனே எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், என்னை பார்த்தா எல்லாரும் மூக்க மூடிக்கிறானே ஏன் அப்படின்னு தேர் சொன்னதான். நீ கரெக்ட், நீ பேசுறது கரெக்ட், நீ வருஷம் ஃபுல்லாக தான் வர, பிரச்சனை அது இல்லை. நான் வருடம் ஒரு முறை வருகிறேன், ஆனால் என் உள்ளே இருப்பது கடவுள். நீ வருடம் முழுவதும் நாள் முழுவதும் வருகிறாய், உன் உள்ளே இருப்பது குப்பை.
என் உள்ளே இருப்பது கடவுள் என்பதனால் மக்கள் என்னை சேவிக்கிறார்கள், உன் உள்ளே இருப்பது குப்பை என்பதனால் மக்கள் உன் மூக்கை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஆக நம் மனதிலே இருக்க வேண்டியது குப்பை அல்ல, அதை உணர்ந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கோபம் எப்போ வரும்? யாருக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு தான் கோபம் வரும். ஒரு குடும்பத்தில் என்னங்க பிரச்சனை வருது? கோபம். என்ன ஒரு ஒரு கணவன் என்ன எதிர்பார்க்கலாம்? மனைவின்றவோ நம்ம சொல்றத நம்பணும். முதல்ல எல்லாத்துக்கும் ஏடா கூட பேசுகிறோம் சார். புருஷனுக்கு நம்ம இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, நான்லாம் வந்து வெளியில் ஆஃபீஸுக்கு போய் அவங்ககிட்ட அடி வாங்கி உத வாங்கி 8 ஹவர் நொந்து நூலாக போய் ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்கி வீட்டுக்கு வரும். வீட்லேயாவது நான் ராஜாவாக இருக்க வேணாதா? இல்லையா? வீட்டுக்கு வந்தவொடனே அதே கூலி வேலைனாக்கா கஷ்டம். அங்கேயாவது மாதம் சம்பளம் தரான், மாதம் இப்போ ஓட்டி தரோம். இங்கே எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்து ஒய்ஃபுக்கிட்ட சும்மா நம்ம எங்கே சார் உதார விடுவோம்? எங்கே பெருமை பேசுவோம்? மனதுக்கிட்டே பேச முடியும். வீட்டில் ஒரு சின்ன விஷயம், நம்ம இன்னைக்கு வந்தேன்னா பஸ் எல்லாம் வந்தேன்னா பஸ்ஸு புறப்பட்டுருச்சு. புறப்பட்டு வண்டி எடுத்துட்டா ஓடி போய் ஏறிட்டேன். போய் தான் நம்பி தொலையேன். நம்பி ஐயோ எங்க ஒரு பஸ்ஸில் ஏறினீங்க பார்த்துங்க, உடம்பு என்ன நாம விழுந்தா அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி. அதை விட்டுட்டு இடுப்பில் கை வச்சுன்னு நீங்கள் ஓடுற பஸ்ஸில் ஸ்கூலில் ஏற மாட்டேன், நீ எங்கே அதில் ஏற போகும்போது என்ன உங்கள் அப்பா தான் ஏறுவான். நானும் அட சாப்பாடு அண்டா போடுங்க, அதுதானே எதிர்பார்க்குறோம். சார் அமாவாசை இப்போ போச்சு, காலையில் என் ஒய்ஃபு கிளம்பும்போது இன்றைக்கி அமாவாசை அங்கங்கே சுட்டாச்சு, ஆஃபீஸுக்கு போகிறேன், அங்கங்கே சுற்றினுக்காதீங்க, மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வாங்க, அமாவாசை நான் ஃப்ரை. இந்த அமாவாசை அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. போயிட்டு 2 மணிக்கு பசியில் வரேன். நான் வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுருக்கேன் சொன்னாலே ஞாபகப்படுத்துகிறேன்னு பசியில் வரேன். உட்கார வச்சாச்சு, உட்கார வச்சு இலை போட்டு எல்லாம் வச்சாச்சு. சார் பசியோடு கூட எவ்வளோ நேரம் வந்துடலாம். இந்த இலை போட்டு வச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு உணர்வு வரும், இன்னும் 2 நிமிஷத்தில் அதை சாப்பிட்ணுன்னு. கையில் வேணும். ஏன்னா காக்காக்கு சோறு வைக்க மாதிரி அப்போவே ஏறுது நம்மளுக்கு. சரி, அப்புறம் நம்ம போட்ட இலையிலேயேங்க கையை வச்சு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமே எடுத்து போயிட்டான். மொட்டை என் வீடு 2 ஃப்ளோர். போனான் 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து காக்காக்கு சோறு வைக்க போனாலா உட்கார வச்சு ஊட்டுறாளா புரியல. 20 நிமிஷம் கழிச்சு வந்து மேலே போனேன்னா யாரும் இல்லை. யாருன்னா காக்காவை சொல்கிறா, ஒருத்தரும் இல்லை. நீ எத்து போனால் 3 கோடி தேவர்களை வந்து உட்காந்து. எங்கள் ஏரியா காக்கா தான் எவ்வளோ உஷார் பாருங்க. இதை சாப்பாடு போகணுன்னு அது தெரிச்சு ஓடி அப்படிங்க. ஒரே ஒரு காக்கா வந்ததுங்க, ஆச்சரியம் பாருங்க. அப்பளம் மட்டும்தாங்க எடுத்தும் போச்சு. அது காக்காவுக்கு தெரியுது அப்பளம் ஒண்டி தான் இவ பண்ணதில்லை, வெறும் பொறிச்சது, மீதியெல்லாம் இவ பண்ணது. காக்கா தப்பிச்சுங்க, நான் மாட்டினேன். சாப்பாடு போடும்போது எல்லாமேங்க ஒரு வீட்டுக்கு வந்தால் நமக்கு எப்போ கோபம் வரும்? ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்க்கும். வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு ஷூவை கழட்டும் போது ஏங்க வீட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க, ஒன்றும் தெரியாது. நம்ம சுற்றி பார்க்குற அதே வீடு தான், அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, ஒன்றும் மாறல. ஏறுது நமக்கு இல்லை. அதுக்கு சொல்கிறா நல்லா பாருங்க, என்ன நீ தான் சொல்ல, கோவத்தில் இல்லை நீ தான் சொல்லன்னு. இந்த பாருங்க டிவி மேலே ஒன்றும் இல்லைங்க, ஷோகேஸில் ஒரு சின்ன ஃப்ளவர் வாஸ் இருந்ததுல அதை எடுத்து டிவி மேலே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது இன்டீரியர் டெக்கரேஷன் அவளே நினச்சுன்னு. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.